ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34, 35, 36வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 34, 35, 36வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து நாட்டில் சேர்ந்தார்கள். அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளில் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். தொட்ட யாவருக்கும் விடுதலை உண்டானது. தொட்ட யாவருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். யாரெல்லாம் ஆண்டவரை தொட்டார்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு கடந்து வந்தார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நம்பினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்க ஓடி வந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். நான் திருப்பி சொல்லுகிறேன், என்னை தொட்டவர் நம்மை அத்தனை பேரையும் தொடுவார். அது எத்தனை பலவீனங்கள் ஆனாலும் இந்த நேரத்தில் நான் சாட்சியாக சொல்லுகிறேன், நம்மை அத்தனை பேரும் தொடுகிறதற்காக, விடுதலை கொடுக்கிறதற்காக, அற்புதங்களை செய்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் வாசித்து வரும் பொழுது அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து என்று சொல்லி குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னார் என்று அறிந்து, எப்படி என்னார் என்று அறிந்திருப்பார்கள்? இவர் அற்புதம் செய்வார், இவருடைய பக்கத்தில் போனாலும் விடுதலை நடக்கும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி புரிந்து கொண்டவர்களாக அவர் பக்கத்தில் வந்தாங்க. பக்கத்தில் வந்து தொட்டதான அத்தனை பேரும் வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டதான அத்தனை பேரும் விடுதலை பெற்று கொண்டார்கள். நான் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதான உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நம்முடைய சரீரத்துக்குள்ளாக நமக்கு தெரியாம மறைந்திருக்கிறதான பலவீனங்களாக இருந்தா கூட நான் சொல்லுகிறேன், உங்களை தொடுகிறதான ஒரு தொடுதல் இன்றைக்கு உண்டாக போகிறது. நம்முடைய சரீரத்துக்குள்ள சில பலவீனங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கிறது போல இருப்போம். சரீரத்தில் களைப்பு இருக்காது, சரீரத்தில் பலவீனங்கள் இருக்காது, அப்படியே இருந்து கொண்டிருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், இதுவரைக்கும் சத்துருவானவன் உங்களை தெரியாம சில பலவீனங்களை போட்டு வைத்தால் கூட அந்த பலவீனத்தையும் என் இயேசு இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கண்களுக்கு மறைவாக உங்க சரீரத்தில் தெரியாம மறைந்து வைத்திருக்கிறதான பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் என் தேவன் தொட்டு சௌக்கியப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நின்று இந்த வார்த்தையை பேசும் பொழுது அனுபவிக்காதவனாக அல்ல பேசுகிறது, ஆண்டவருடைய தொடுதலை அனுபவித்தவனாக, நானும் அவரை ஒன்று தொட்டு அனுபவித்தவனாக இன்றைக்கு உங்க கூட பேசுகிறேன். என் தேவன் தொடுவாராக. என் தேவன் தொட்டு சபிக்கப்படுத்தினா அந்த பலவீனம் ஒருபோதும் திருப்பி வந்த சரித்திரமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர்கள் பக்கத்தில் சில பேர் போகும் பொழுது டாக்டர்கள் சொல்லுவாங்க, மெடிசின் பண்ணி பார்க்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சுகம் உண்டாகும். ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போகும் பொழுது சிக்னேச்சர் வாங்குவாங்க. எதற்காக? என்ன ஆனாலும் எங்களுக்கு பொறுப்பில்லை என்று சொல்லி சிக்னேச்சர் வாங்குவாங்க. அவங்களுக்கும் இந்த விடுதலை கொடுக்கிறதான காரியத்தில் நம்பிக்கை இல்லை. ஆனா நானும் நீங்களும் ஆராதிக்கிறதான கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை உருவாக்கி எலும்புகள் நரம்புகள் எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்ததான தேவன் உங்க சரீரத்தில் எங்க கேடு இருக்கிறதோ அந்த கேடின் நடுவில் அவருடைய தொடுதலோ இல்லை, உங்க கையை அவர் மேல பட்டாலே போதும், பரிபூர்ணமான விடுதலை நிச்சயமாகவே உண்டாகும். தொட்ட யாவரும் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஸ்தோத்திரம். யார் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், அவர் நம்மை தொடணும்னா, அவரை நம்ம தொடணும்னா முதலாவது அவர் யார் என்பதை அறியணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அறிந்தவர்கள் வந்ததுனால தான் ஆண்டவர் தொட்டார், அப்படிதானே? ஆமே.
அப்போ முதலாவது அவர் யார் என்று அறியணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18 to 25 வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை படுக்கையோடு கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறதான அந்த அறைக்குள்ள போகிறதற்கு திமிர்வாதக்காரனை ஒன்று கொண்டு தொட்டு சவிக்கப்படுத்துகிறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கு. எல்லா ஜனங்களும் நெருங்கி நிற்கிறாங்க. எதற்காக நிற்கிறாங்க? எப்படியாக ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுனாங்கன்னா கூரைய பொழிச்சு உள்ள இறக்குறாங்க. அப்ப அவங்களுடைய தாகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு போதகர் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு போதகர் நிக்கிறார், இல்ல இயேசு கிறிஸ்துவ வந்து நிக்கிறாரு. நம்ம வீடை எத்தனையோ வருஷம் கனவாக கட்டி வச்சிருக்கிறோம். கட்டி வச்சிருக்கிறதான அந்த வீட்டுக்கு சுற்றிலும் ஜனங்கள் வந்து கூடி நிற்கிறாங்க. அப்போ விடுதலை கண்டிப்பா பெற்று கொள்ளணும்னா எப்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்துல போயே ஆக வேண்டும் என்கிறதான சிந்தை இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு கூரைய பொழிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டினுடைய கூரையை பொழிச்சா என்ன பண்ணுவீங்க? முதல்ல நீங்க பண்றது ஒன்னு அவனுடைய கழுத்தை பிடிச்சு தள்ள பார்ப்பீங்க, அல்லனா வந்தவனே அடிச்சு இங்க ஒரு ஆராதனை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் எத்தனையோ நாட்களாக கனவு கண்டு வச்சிருந்ததான வீடை உடைச்சு போட்டி அப்பான்னு சொல்லி நம்ம துக்க முகமாக நிற்போம். அவங்க அதை ஒன்னும் பார்க்கல, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்கல. விசுவாசத்தோடு கூரையை பொழிச்சு கீழே இறக்குனாங்க. இயேசு திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்லி இருக்கணும்? நீ விடுதலையோடு போகணும்னு சொல்லி இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஓ, thank you Jesus. இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பல விடுதலைகளை செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பக்கத்துல வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் விடுதலை தான், எல்லாருக்கும் சௌக்கியம் தான். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சிலர் ஆண்டவர் செளிய புரட்டி கண்ணுல வச்சு சௌக்கியத்தை கொடுக்கிறார். இப்ப அப்படி யாராவது பண்ணிச்சுன்னா அந்த பாஸ்டருடைய கதை அன்னைக்கே முடிஞ்சு போயிருச்சு. அப்படிதானே? அப்படிதானே? அன்னைக்கே முடிஞ்சு போயிருச்சு. இப்ப யூடியூப்ல எல்லாம் போட்டு கிளி கிளின்னு சொல்லி கிழிச்சிருப்பாங்க. இவர் துப்பல தொட்டு வச்சா வைக்க போறாராம். ஆமா, கை வச்சாலே பிரச்சனை. இப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து பல விதத்தில் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். பல விதத்தில் அற்புதம் செய்கிறார். இப்போ கேன்சர் பலவீனத்துக்கு சும்மா நார்மலான ஃபீவருக்குள்ள மெடிசன் கொடுத்தா போகுமா? போகாது. இல்ல தலைவலிக்குள்ள எந்தெந்த பலவீனம் இருக்கோ அந்தந்த பலவீனத்துக்கு ஏற்றதான காரியத்தை செய்யணும். இந்த திமிர்வாதக்காரனுடைய பிரச்சனை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறார். திமிர்வாதக்காரனுடைய குழப்பத்தை பார்க்க விசுவாசம் இருக்கு. அவன் கூரையை பொழிச்சு இறக்குறதுக்கும் அவன் விட்டு கொடுத்ததுனாலதான் வந்திருப்பாங்க. இப்படிப்பட்டதான விசுவாசம் எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு விடுதலைக்கு ஏற்றதான ஒரு காரியம், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. இனி பாருங்க 21வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 21வது வசனம். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்ற பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் சொல்லுகிறேன், இவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாத மட்டில் எத்தனை நாட்கள் ஆராதித்தாலும் வேதபாரகரோ ஆமென் யாரானாலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை வருஷமாக நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும், எத்தனை வருஷமாக சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், சில விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதபாரகரும் பரிசேயரும் இவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இவர்களுக்கு வேதம் தெரியும், சத்தியம் என்ன என்று தெரியும், எல்லா காரியமும் தெரிந்தும் இவர்களுடைய இருதயம் இருட்டுக்குள்ளாக
விடப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொண்டா மட்டும் போதும், கர்த்தர் தொட வேண்டிய இடத்தை தொடுவார். வேத பாரகரும் பரிசேயரும் எல்லாத்தையும் பார்த்து வேடிக்கை பார்க்க தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உலகத்தை படைத்ததான இயேசு கிறிஸ்து எந்த பாவங்களையும் மன்னிப்பார் என்பதை அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவரை யாரெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்களோ, அவரை யாரெல்லாம் அவர் யாரெல்லாம் புரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ணமான விடுதலை உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1 to 6 வரை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 1 to 6 வரை வாசிக்கும் பொழுது, சவுல் என்பவன், வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாயிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கரங்களை உயர்த்தி வரல்லேலூயா சொல்லுங்க. சவுல் என்பவன் கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில், கர்த்தர் யார் என்பதை உணர்ந்து கொள்ளாத பட்சத்தில் ஆண்டவர் அவனை தொட முடியவில்லை. கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவனுடைய போக்கே வித்தியாசமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களையும் கொலை செய்கிறவனாக அவன் சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய தொடுதல் எப்பொழுது வந்ததோ அப்பொழுது அவர் யார் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு அவருக்காக எழும்ப பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தொடுதல் ஒருத்தருக்கு வந்தால், ஆண்டவருடைய தொடுதல் ஒருத்தனுக்குள்ள உண்டானால் நிச்சயமாகவே சுபாவத்தில் மாற்றம் உண்டாகும். ஆமென் 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 ஆமென். ரிகமார்த்தனா ரபாதா. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதான நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சவுலும் எல்லா காரியங்களும் அறிந்தவன், எல்லா காரியங்களையும் அறிந்தவன், வேதம் என்ன என்பதை நன்றாக கற்றறிந்தவன். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் கர்த்தராகிய தேவன் யார் என்பதையும் அவன் புரிந்து கொள்ளாதவனாக இருந்து கொண்டிருந்தான். எப்பொழுது ஆண்டவர் தமஸ்குல வச்சு அவனை தொட்டாரோ, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னாரோ, அப்பொழுதிலிருந்தே அவருடைய தொடுதல் உண்டான அந்த நேரத்திலிருந்தே அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. துஷ்டத்தனம் மாறினது, கொலவரி மாறினது, அவனுடைய தேவையில்லாத காரியங்கள் அவனை விட்டு மாறினது போல நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இங்க இருக்கிறதான நம்மை சிலர் ஆண்டவர் இன்றைக்கு தொட போகிறார். ஓ லா பிராபா தோரா மார்த்தா ராபா. இந்த வசனத்தை கடந்த நாட்கள் இரவு முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நான் சிலரை தொட்டு சவிக்கப்படுத்தணும். எதற்காக சவிக்கப்படுத்தணும்? அவங்க நினைப்பாங்க, ஆமே, உலக பிரகாரமான பலவீனத்திலிருந்து சவிக்கப்படுத்தணும்னு சொல்லி. இல்ல, சில நேரங்களில் ஆண்டவரோடு கூட சேர விடாதபடிக்கு இருக்கிறதான தடை என்கிறதான அந்த பலவீனத்திலிருந்து சபிக்கப்படுத்துகிறதற்காக நான் சிலரை இன்னைக்கு தொடுவேன். ஷார் பிரபா. வசனம் கிரியை செய்வதாக. ஆமென் ஆமென். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம், எல்லாரும் ஆண்டவர் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லலாம், எல்லாரும் கைத்தட்டி பாடலாம். எல்லாரும் கைத்தட்டி பாடினாலும் யார ஆண்டவர் தொட்டிருக்கிறார் என்பதை, யார் ஆண்டவரை தொட்டிருக்கிறார்கள் என்பதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் சிலரை தொட போகிறேன்.
சிலரை நான் இன்றைக்கு தொட போகிறேன். ஆமென். ஊழியக்காரனாக வைராக்கியம் உள்ளவனாக இந்த இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்ள விடாதபடிக்கு தடுக்கிறதான தடைகளை மாற்றுகிறதற்காக, ஆமென், உன்னுடைய வைராக்கிய குணத்தை மாற்றுகிறதற்காக, உன்னுடைய சிறைப்படுத்தி இருக்கிறதான இருதயத்தை உடைக்கத்தக்கதாக நான் உன்னை தொடப்போகிறேன். ஓ லா பிரபாதா நாமா. அவர் தொட்டா என்ன நடக்கும்? சுபாவம் மாறும். அவர் தொட்டா அதற்கு முந்தினதான சூழ்நிலைக்கும் இனி வருகிறதான சூழ்நிலைகளுக்கும் வித்தியாசம் உண்டாகும். கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வண்ணமாகவே நீங்க உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தலைமுறைகளை தொடுவாராக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்கிறதான ஜனங்களை தொடுவாராக. இன்றைக்கு தொடும் பொழுது அல்லேலூயா இன்னார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு தருணத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இதற்கு முன்பாக ஜீசஸ் அவனுக்கு ஒரு எரிச்சல். எப்பொழுது ஆண்டவர் தொட்டாரோ, எப்பொழுது அவன் ஆண்டவரை புரிந்து கொண்டானோ, இதுதான் உண்மை தேவன் என்று சவுல் புரிந்து கொண்டானோ, அப்பொழுதிலிருந்து அவனுக்கு விடுதலை உண்டானது. நோ ஹalleluya 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 ஹalleluya. இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள விரும்புறீங்களா? இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? இயேசு உங்க பக்கத்துல வருகிறா. ஆமே, பல வருஷ விசுவாசிகளாக நம்ம இருந்தா கூட அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்னா, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியலன்னா, அவருடைய தொடுதல் இன்றைக்கு நமக்குள்ள வெளிப்படுவதாக. ஒன்று தொட்டா போதும். ஒருவேளை நீங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறதான இடத்துல நம்ம சொல்லலாமே, ஒன்று என்ன தொடுங்கப்பா, ஒன்று என்ன தொடுங்கப்பா, நான் உங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அறிந்து கொள்ளாத பட்சத்தில் எத்தனை ஆராதித்தும் பிரயோஜனம் இல்லை. அறிந்து கொள்ளாத பட்சத்தில் எத்தனை துதித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அறிந்து கொள்ளாத பட்சத்தில் உனக்கு சபிக்கம் உண்டாகாது. அறிந்து கொள்ளாத பட்சத்தில் நான் தான் என்கிறதான நினைப்பு உண்டாகும். அறிந்து கொள்ளாத பட்சத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. இயேசு மட்டும்தான் மகாராஜா. இயேசு மட்டும்தான் உலகத்திற்காக வந்தவர். இயேசு மட்டும்தான் சகல துளி ரத்தத்தையும் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார். அதை அறிந்து கொள்வீர்களாக, அறிந்து கொள்வீர்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. ரிகமார் தோரிபல் பிரமாந்தனா. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது சரி, இந்த வார்த்தை கேட்கிறதான யாராகிலும் ஆமென், ஆண்டவரை இன்றைக்கு வரைக்கும் சரியாக அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்க அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஆமென், ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் சரியாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய ஒரு தொடுதலை என் நடுவில் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அந்த தமஸ்குவின் தொடுதல் எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உன்னுடைய சிறையிருப்பு இன்னைக்கே மாறி போகும். உன்னுடைய சூழ்நிலை இன்னைக்கே மாறி போகும். உன்னை கட்டி வச்சிருக்கிறதான கட்டு இன்னைக்கு உடைஞ்சு போகும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். தமஸ்குவின் தொடுதல் இன்றைக்கு நடுவில் வெளிப்படுவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த தொடுதல் வருகிறதற்கு முன்பாக சவுல் நினைச்சா நான் யாரோ யாக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தான். எப்ப ஆண்டவர் தொட்டாரோ சத்தவன போல விழுந்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தவன போல விழுந்தான். சத்தவன போல விழுந்தவன கண்ணும் காணல, கையும் ஓடல, காலும் ஓடல, அப்படி கிடக்கத்தக்கதான ஒரு நிலைமை. ரிகந்தனா அவன் ஆண்டவர் கைவிடல. அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக அண்டையிலிருந்து சேர்த்து கொண்டார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தொட்ட யாவரும் விடுதலை பெறுவார்கள். ஆவிக்குரிய ஒரு தொடுதல் உண்டாவதாக, ஆவிக்குரிய ஒரு தொடுதல் உண்டாவதாக. அன்பு தேவ பிள்ளையே, நீங்க இந்த தொடுதலை அனுபவிச்ச உங்க பக்கத்தில் வருகிறவர்கள் இந்த தொடுதலை அனுபவிப்பாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க இந்த தொடுதல் அனுபவிச்சா, தமஸ்குவின் தொடுதல் உங்களுக்கு உண்டானால் உங்க பக்கத்தில் வருகிறவர்கள் இந்த தொடுதலை அனுபவிக்க போறாங்க. ஆமென் 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 ஆமென். உங்க பக்கத்துல வருகிறவர்கள் மட்டும் அல்ல, தேசங்கள் முழுவதும் இந்த தொடுதல் உண்டாக போகிறது.
ஓ ஹல்லேலூயா. ஜனங்களை துன்புறுத்தினவன் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக நிறுத்த ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். நான் சொல்லுகிறேன், நம்ம கண்களுக்கு தெரியாது யாரை எப்ப தொடணும்னு சொல்லி. நம்ம சிந்தைக்கு எட்டாத காரியம் அது. ஆண்டவர் அத்தனை பேரை நேசிக்கிறார். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை எல்லாரும் நேசிக்கிறார். என் கூட பரிசுத்த ஆவியானவர் நிற்கிறத நான் உணர்கிறேன். என் பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் நிற்கிறத உணர்கிறேன். பேர் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைங்களை எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். என் பிள்ளைகளை எல்லாரையும் நேசிக்கிறேன். என் பிள்ளைகளை எல்லாரையும் நேசிக்கிறேன். இவர்கள் சிறை பிடிக்கப்பட்டவர்களை போல அல்ல, சத்துருவானவன் சிறைக்குள்ளாக ஆக்கப்பட்டவர்களை போக அல்ல, எனக்காக விடுதலை உள்ளவர்களாக நிற்கத்தக்கதாக இவர்களை தான் நான் எழுப்ப போகிறேன். இவர்களை தான் எழுப்ப போகிற இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொட்ட யாவரும் விடுதலை பெற்றார்கள். தொட்ட யாவரும் விடுதலை பெற்றார்கள். இரண்டாவது காரியம், அவர் யார் என்று அறியணும்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, அவர் பக்கத்துல வரணும். ஆமென் ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது காரியம், அவர் பக்கத்துல நெருங்கி வரணும். அவர் தொடணும்னா, நாம் அவரை தொடணும்னா அவர் பக்கத்தில் நெருங்கி வரணும். வருத்தங்கள், பாரங்கள், சில சூழ்நிலைகள் ஆண்டவருடைய பக்கத்தில் நெருங்கி வரவிடாதபடிக்கு அப்படியே தடுத்துட்டே இருக்கும். உனக்கு அந்த வருத்தம் இருக்கப்பா, அங்க பின்னால போ. சத்ருவானவன் பேசிட்டே இருப்பான். வருத்தம் இருக்கு, பாரம் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என் பக்கத்துல வாருங்க. எத்தனை பேர் வர விரும்புறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உங்களை நான் உயர்த்துவேன். உங்களை நான் உயர்ந்த ஸ்தலங்களில் நிறுத்த வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31லிருந்து 35வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கடைசி நாட்களில், கடைசி நேரத்தில் பேதுரு, அதை வாசிங்க பகல் 31லிருந்து 35 வரை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்லடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்ல அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க பக்கத்திலே இருப்பேன். நல்ல வார்த்தை இல்ல? பேதுரு சொல்லுகிறான், நான் சாக வேண்டிய தருணம் வந்தா கூட நான் விட்டு பிரிய மாட்டேன். உம்மை விட்டு பின்மாறக்கூடியதான சூழ்நிலை வந்தா கூட நான் உம்மை விட்டு கொஞ்சம் கூட மாறி போக மாட்டேன். அப்படி என்ன வரும் பார்க்கலான்னு சொல்லி பயங்கரமா இருந்தான். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54லிருந்து 62வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, பேதுருவை பார்த்து ஒருத்தங்க கேட்கிறாங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பண்டையில் உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு, ஆண்டவருடைய அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, நல்லா பாருங்க, கூட இருக்கணும்னு சொன்னவன், பக்கத்துல இருப்பேன்னு சொன்னவன், சாக வேண்டிய தருணம் வந்தா கூட நான் உம்மை விட்டு பின்மாறி போக மாட்டேன்னு சொன்னவன் சொல்லுகிறான், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். இவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் இருந்தான். இவனை ஸ்தோத்திர கலிலேயன் தான் என்று சொல்லி சாதித்ததான அவர்களை பார்த்த 60வது வசனம். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான்.
இவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பக்கத்திலேயே என்ன வந்தாலும் எது வந்தாலும் கூட இருப்பேன்னு சொன்னவன் அவனுடைய வார்த்தைக்கு ஒரு மாற்றம் உண்டானது. அநேக பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே கூட இருப்பேன், பைபிள் வாசிப்பேன், ஆண்டவரை நேசிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆராதனையா துதியா ஆமென் ஸ்தோத்திரமா எல்லாத்துக்கும் நான் உம்மை விட்டு மாற மாட்டேன் என்கிறதான ஒரு வைராக்கிய குணம் இருக்கும். சற்று போக 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 ஏதோ ஒரு சூழ்நிலை கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய அன்பை விட்டு அப்படியே பின்மாறி போவாங்க. பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவர், ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்தவன், 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிப்பிச்சதை பார்த்தவன், எத்தனையோ அற்புதங்களை பார்த்தவன், கூட இருப்பேன், எல்லாரும் விட்டு பிரிந்து போனாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக வீம்போடு சொன்னவன். என்னை எடுத்து சிலுவையில் அறைஞ்சிருவாங்களோ, என்னை எடுத்து அறைஞ்சிருவாங்களோ என்கிறதான ஒரு பயத்தோடு கூட ஆண்டவரை மறுதலிக்க ஆரம்பிக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அநேக இடங்களில் நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை அறிவிக்க இட வேண்டியதான நேரத்தில், ஆண்டவர் பக்கத்தில் இருக்க வேண்டியதான நேரத்தில் நம்ம அநேக இடங்களில் என்ன கூட சேர்த்து சொல்லுகிற ஆண்டவரை மறுதலித்ததுண்டு. என் இயேசு பேதுரு அப்படி விடல. ஆமென். அவருடைய அன்பின் கண்களினால அப்படி கண்ணை திறந்து பார்த்தார். அவனை ஆண்டவர் நேசித்ததுனால அவனுடைய எல்லா சூழ்நிலைகளை மறந்து, பரவாயில்லப்பா பரவாயில்ல, உன்னுடைய சூழ்நிலை அப்படி உன்னை மாற்றினதென்றா, இப்பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிறதான அந்த பார்வையோடு பார்த்தா. இன்றைக்கு நாம் அநேக பேர் ஆண்டவருடைய சமூகத்திலேயே ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்க வேண்டியதான நாம் சில வார்த்தைகளினால சில சிந்தைகளினால தூரம் போய் இருக்கிறீர்கள் என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் கர்த்தருடைய பக்கத்தில் நெருங்கி வாருங்க. எல்லாரும் கர்த்தருடைய பக்கத்தில் நெருங்கி வாருங்க. இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் பக்கத்தில் இருங்க. அவர் சொல்லுகிறத செய்யுங்க, அவருடைய திட்டத்தை செய்யுங்க, அவர் விரும்புகிறதான காரியங்களுக்கு உங்களை விட்டு கொடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெருங்கி இருக்க வேண்டியதான, ஆண்டவரோடு சேர்ந்து இருக்க வேண்டியதான, மார்போடு இருக்க வேண்டியதான பேதுருடைய வார்த்தை வித்தியாசமாக இருந்தது போல உங்க வாழ்க்கையில் அப்படி வரக்கூடாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாளைக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாது. இயேசுவை விட்டு பிரியக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும் என்றால், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த வருத்தங்கள் இருந்தாலும், கர்த்தரை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய அன்பை விட்டு மாறி போகாம, எது வந்தாலும் மலையே இடிந்து விழுந்தாலும் என் அப்பாவுடைய அன்பை விட்டு மாற மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக நிற்கக்கூடியதான ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாவதாக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார், தைரியப்படுத்த விரும்புகிறார். நீ பெந்தெக்கோஸ்து ஆராதனைக்கு போற என்று சொல்லி கேட்ட தைரியமா சொல்லுங்க. அநேக பேர் ஒளிச்சு பேசுவாங்க. நீ எந்த ஆராதனைக்கு போறப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீ ஆமே ஞானஸ்நானம் எடுத்த கூட்டமான்னு சொல்லி கேட்கும் பொழுது தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரை பேதுருவை போல மறுதலிக்காமல் இருப்பீர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு விட்டு கொடுப்பீர்களாக. ஆமே, கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கணும், கர்த்தரோடு கூட சேர்ந்து இருக்கணும். எது வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்றீங்க? அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. மலை போன்றதான சூழ்நிலைகள் வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இரண்டாவது காரியத்தை, அவர் பக்கத்தில் நீங்க நெருங்கி வர ஆரம்பிச்சா, மூன்றாவது காரியம், ஆண்டவரை தொடுகிறதற்கான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம், அவர் யார் என்பதை அறியணும். இரண்டாவது காரியம், அவர் பக்கத்தில் வரணும். மூன்றாவது காரியம், அவரை விசுவாசத்தோடு தொடக்கூடியதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 47வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, 12 வருஷமாக
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, உலகத்தால் வெறுக்கப்பட்டவள், டாக்டர்களால் கைவிடப்பட்டவள், ஆஸ்திகளை எல்லாம் நஷ்டப்பட்டவள், ஆரோக்கியம் இல்லாமல் இருந்ததான அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலேயே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்தது போல நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களையும் ஆண்டவர் அப்படிப்பட்டதான பக்கத்தில் நெருங்கக்கூடியதான ஒரு தருணத்தை ஆயத்தப்படுத்த போகிறார். ஓ ஹல்லேலூயா. அவருடைய பக்கத்தில் நெருங்கி அவரை தொடுகிறதற்கான ஒரு சிலாக்கியத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலரை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தொடுவாராக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தொடுவாராக. உலக பிரகாரமான சபிக்கியங்களும் உங்க வாழ்க்கையில நடப்பதாக. எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் மாறாத காரியங்களை என் தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று வைராக்கியத்தோடு இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இந்த இடத்துல தான் நின்று உலாவிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனங்களை பார்த்து சொல்லு, என்னை ஒரு வாட்டி தொட சொல்லு, என்னை ஒரு வாட்டி தொட சொல்லு, நான் சௌக்கியப்படுத்துவேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் சாட்சி சொன்னது போல என்னை தொட்டவர் உங்களையும் சௌக்கியப்படுத்துவார். எந்த பலவீனம் மறைந்திருந்தா கூட இன்றைக்கு ஒன்று தொட்டு கொண்டுதான் நீங்க எழும்பி போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம், அவர் யார் என்பது அறியணும். இரண்டாவது காரியம், அவர் பக்கத்தில் வரணும். மூன்றாவது காரியம், எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகளை உடைத்துக் கொண்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட ஆயத்தமாகிறவர்களுக்கு தான் விடுதலை உண்டாகும். ஆமென், விடுதலை உண்டாகும். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா 3 காரியம் உங்களுக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அவர் யார் என்பதை அறிந்தே ஆகணும். அவர் யார் என்பதை அறிந்தே ஆகணும். உனக்காக 2024 வருடங்களுக்கு முன்பாக உனக்காக மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு எழும்பினதான கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், அவருடைய பக்கத்தில் வரணும். எத்தனை சிந்தைகள் குழப்பம் உள்ளவர்களாக இருந்தாலும், எத்தனை ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர் பக்கத்தில் வந்தவர்களுக்கு மட்டும்தான் விடுதலை உண்டானது. ஆமென். மூன்றாவது காரியம், அவரை நீங்க தொடணும். நீங்க தொட்டு பாருங்க, அவர் உங்களையும் தொட ஆரம்பிப்பார். உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ரிகாபார் தோரிபால் பிரமாந்தன பௌரா அம்தல் பிரமாந்தனா ரபர்த்தன பௌரா. கொஞ்ச நேரம் எல்லா சோர்வுகளை மாற்றி இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், என்னுடைய தொடுதலுக்கு தம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்க சொல்லு என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? இயேசு நல்லவரா என்கிறதான சிந்தைகள் மாறட்டும். இயேசுவை ஆராதிக்கணுமா என்கிறதான சிந்தை மாறட்டும். ஆமென். ஆண்டவரை தொடணுமா என்கிறதான சிந்தை மாறட்டும். அறிந்து கொள்ளணுமா என்கிறதான சிந்தை மாறட்டும். ஆண்டவரை நேசிக்கணுமா என்கிறதான சிந்தை மாறட்டும். எந்தெந்த சிந்தைகளை சத்துருவானவன் போட்டு குழப்புகிறானோ அத்தனை சிந்தைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுதே மாறி ஆண்டவரை தொடக்கூடியதான ஒரு வாஞ்சை உண்டாவதாக. தொட்ட யாவரும் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும் பொழுது, இந்த ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆமென், நான் ஆண்டவரை தொட்டே ஆகணும்ப்பா, உம்முடைய பாதத்தை பிடிச்சே ஆகணும் ஆண்டவரே. உலக பிரகாரமான விடுதலையை மட்டும் பேசல, ஒருவேளை ஆவிக்குரிய ஒரு தொடுதல் இன்னைக்கு வேணும்னா ஆண்டவர் அதையும் செய்ய இறங்கி வரப்போகிறார். அதை இன்னைக்கு செய்ய இறங்கி வரப்போகிறா. உன்னுடைய மனசை விட்டு கொடு, உன்னுடைய இருதயத்தை விட்டு கொடு. பக்கத்தில் நெருங்கணும் ஆண்டவரே, பக்கத்தில் வரணும் ஆண்டவரே. நான் தூரம் போய் நிற்கிறேன், உங்க பக்கத்தில் தான் இருந்தேன், ஆனா பேதுருவை போல நானும் மறுதலிக்கிறவனாக இப்போ இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் அவருடைய அன்பான கரத்தினால் அரவணைக்க விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என் பக்கத்தில் நெருங்கி வாங்கன்னு சொல்லுகிறார். அவர் பக்கத்தில் வந்தா போதும், நீங்க ராஜாவின் பிள்ளையா மாறிடுவீங்க. நீங்க ராஜாவின் பிள்ளையா மாறுவீங்க. சத்துருவானவன் உனக்கு விடுதலை கொடுக்க விடாதபடிக்கு உன் சிந்தையில, உன்னுடைய இருதயத்தில, உன்னுடைய மனசுல விடுதலை கொடுக்க விடாதபடிக்கு இப்ப வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறான் என்றால் ஆண்டவர் தாகத்தோடு
வாஞ்சையோடு அந்த சிலுவையின் காட்சியில நின்றபடியாக இப்பொழுது கேட்கிற, ஒன்ன விட்டு கொடுப்பியா? ஒன்ன விட்டு கொடுப்பியா? என் பக்கத்துல நீ வருவியா? என்ன ஒண்ணு தொட உன்னை விட்டு கொடுப்பியா? உன்னை நான் சௌக்கியமாப்பேன், உன்னை விடுதலை கொடுப்பேன், உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன். நீங்க ஆண்டவருடைய தொடுதல் அனுபவிச்சீங்கன்னா அவர் உங்க கூட இருக்கிறத பார்ப்பீங்க. ஓ ஹல்லேலூயா. சவுல பாருங்க, ஆண்டவர் தொட்டார், அவன் கூட இருந்தார். கடல் யாத்திரைகள் பயங்கரமான புயல் காற்று அடித்த பிற்பாடும் பிராண சேதத்துக்கு கூட ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஜனங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை சரித்திரமா மாற்றினார். பெரிய எழுப்புதலுக்கு ஆரம்பமான மகனாக மாற்றினார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய தொடுதலுக்கு தக்கதாக நீங்களும் நானும் விட்டு கொடுக்கிறோன்னா உங்களை கொண்டு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. தூரம் போய் இருக்கிறதான அநேக பேர் உண்டு. உங்க மூலமாக அவர்கள் தொடப்படுவார்கள். எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நான் தூரம் போனவனாக அல்ல, தூரம் போனவளாக அல்ல, உம்முடைய தொடுதலை உம்முடைய விடுதலையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்க பக்கத்திலே நான் தொட்டு அனுபவிக்கத்தக்கதாக உங்க மார்பிலே சேர்ந்து உட்காரத்தக்கதாக உம்முடைய கரத்தை பிடிக்கிறவளாக எப்பொழுதும் இருக்க கிருபை செய்வீராக என்று சொல்லுகிற மாத்திரத்திலே ஆண்டவருடைய கிருபை உன்னை தொடுவதாக. ஆமென், ஆமென். நான் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், செவியை திறக்காம செவியை அடைக்கப்பட்டிருக்கிறதான நிலைமையில இருக்கிறதான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒன்னு மக்களை ஒன்ன விட்டு கொடுப்பா, ஒன்னு பிள்ளைகளை விட்டு கொடுங்க, ஒன்னு உங்களை விட்டு கொடுத்தா போதும், ஒன்னு ஆண்டவர் தொடுவார். இன்றையிலிருந்து நீ வேற ஒரு பிள்ளையாய் மாற்றப்படுவாய் என்று பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனசு இல்லைனா மார்க்கம் இல்லை. மனசு யாருக்குண்டோ அவர்களுக்கு தான் விடுதலை உண்டு. ஆமே, வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அத்தனை காரியங்களுக்கும் என்ன மனசாட்சியாக விட்டு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்மை விட்டு நான் பிரியக்கூடாதப்பா, உம்மை கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணும், உம்முடைய கரத்தை பிடிக்கணும், உங்க கூட பேசணும். அர்ப்பணிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் முழங்கால் படி போட முடிந்தால் முழங்கால் படி போடுங்க, அல்லனா அதுவும் முடியலன்னா எழும்பி நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறார்.